வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முன்னாள் பெருநடை வீரர் ஜி சரவணனுக்கு உதவ முன்வந்தது சுகாதார அமைச்சு. நரம்பியல் மற்றும் தசை பலவீன நோய்க்கு ஆளாகி நிற்கக்கூட முடியாமல் அவதியுற்று வரும் முன்னாள் தேசிய பெருநடை வீரர் ஜி சரவணனுக்கு உதவ மலேசிய சுகாதார அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 50 கிலோமீட்டர் தூர பெருநடை போட்டியில் மலேசியாவிற்கு தங்கத்தை வென்று சாதனை படைத்த 55 வயது சரவணன் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வகை வினோத நோயினால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார். சரவணனின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க வாய்ப்பில்லை என்று அவருக்கு சொல்லப்பட்டுள்ள நிலையில் நாட்டிற்கு பெருமை தேடி தந்த அந்த முன்னாள் தேசிய வீரருக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு சுகாதார அமைச்சு தயாராக இருப்பதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். தெளிவற்ற பேச்சு, உணவை உட்கொள்வதில் சிரமம், இரவு நேரத்தில் தூங்கும்போது கால்களில் அடிக்கடி ஏற்படும் பிடிப்புகள் ஆகியவற்றால் அவதியுற்று வந்த சரவணனுக்கு ஏற்பட்டுள்ள வினோத நோய்க்கு நிவாரணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் சரவணனுக்கு உதவுவது என்பது சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். சரவணனின் உடல்நிலை மற்றும் அவரின் நல்வாழ்வுக்குரிய உதவிகளையும் முழு ஆதரவையும் வழங்க சுகாதார அமைச்சு தயாராக இருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உறுதியளித்தார். கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜசீகாவின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் முடிவு வரும் டிசம்பர் மாதம் வரையில் அமைச்சரவை மாற்றத்திற்கு வித்திடாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் இன்று மறு உறுதி செய்தார். தற்போது ஜசீகாவை பிரதிநிதித்து அமைச்சரவையில் இருப்பவர்கள் வரும் டிசம்பர் மாதம் வரையில் நீடிப்பர் என்று அவர் குறிப்பிட்டார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸின் செனட்டர் பதவிக்காலம் டிசம்பர் மாதம் முடிவடைகின்றது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் அமைச்சரவை மாற்றம் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம் ஏற்படாத வரையில் நடப்பு பொறுப்பாளர்கள் தொடர்ந்து பதவியில் நீடிப்பர் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். தற்போது சட்டத்துறை துணை அமைச்சராக இருக்கும் ஜசீகாவின் முன்னாள் உதவி தலைவர் எம் குலசேகரன் நடந்து முடிந்த கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. லிம் கிப்சியாங்கின் புதல்வியும் துணை நிதி அமைச்சருமான லிம் ஹுயிங் கட்சி தேர்தலில் தோல்வி கண்டார். பேரா ஆயர் குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலின் தேர்தல் கொள்கை அறிக்கை வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியிடப்படும் என்று பேரா மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமது தெரிவித்தார். பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர் போட்டியிடும் இந்த இடைத்தேர்தலில் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்து இன்று சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பிரதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். பின்னர் அது குறித்து வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பின்னர் திங்கட்கிழமை தேர்தல் கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என்று டத்தோஸ்ரீ சரானி குறிப்பிட்டார். மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ள இந்த இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர், பரிகத்தா நேஷனல் வேட்பாளர் அப்துல் முஹைமின் மலிக் மற்றும் PSM வேட்பாளர் பவானி KS ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மலேசிய தேசிய கொடியான ஜலூர் கமிலாங்கின் வரைபடத்தில் பிறை சின்னமின்றி முழுமையற்ற நிலையில் பிரசுரித்து இருக்கும் சீன முன்னணி பத்திரிகையான சின்சியூ டெய்லி அத்தகைய தவறு நிகழ்வதற்கு தீய நோக்கத்துடன் செயல்பட்டிருக்க சாத்தியமில்லை என்று மீரி MP சியூ சுன்மான் தெரிவித்தார். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இதனை ஒரு படிப்பினையாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இவ்விவகாரத்தை ஆளுக்கு ஆள் மிகைப்படுத்திக் கொண்டு இருக்கும் போக்கை நிராகரிப்போம் என்று அந்த MP குறிப்பிட்டார். இத்தகைய தவறு நிகழ்ந்திருப்பதற்கு அந்த முன்னணி பத்திரிகை தீய நோக்கத்துடன் செயல்பட்டிருக்க சாத்தியமில்லை. அதே வேளையில் ஆசிரியர் பிரிவில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்கும் தீய நோக்கத்துடன் செயல்பட்டதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. அதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சியூ சுன்மான் வலியுறுத்தினார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க.
பினாங்கு பிறையில் பிறைத்தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தற்போது நடைபெற்று வரும் சீரமைப்பு மற்றும் திருப்பணிகள் இன்னும் 1 மாதத்தில் பூர்த்தியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிறை சட்டமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமோ தெரிவித்தார். ஆலயத்தின் சீரமைப்பு பணிகளுக்கு 15 லட்சம் ரிங்கிட் செலவாகும் என்று தொடக்கத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டாலும் இதுவரையில் 16 லட்சம் ரிங்கிட் செலவிடப்பட்டுவிட்டது. அது முழுமையாக பூர்த்தி செய்யப்படுவதற்கு 17 லட்சம் ரிங்கிட் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். கடந்த தேர்தலின் போது அந்த ஆலயத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்த தாம் ஆலய பொறுப்பாளர் வீரையா கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பிறை தொகுதியில் வெற்றி பெற்றால் ஆலயத்தில் அரைகுறையாக கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை 3-4 லட்சம் ரிங்கிட் செலவில் கட்டித்தருவதாக தாம் உறுதி கூறியிருந்ததாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். எனினும் இந்த ஆலயம் மிகவும் பழமையாகிவிட்டது. அதனை முழுமையாக கட்டிக் கொடுக்கலாம் என்று தமது நண்பரும் தொழிலதிபருமான தான்ஸ்ரீ ரமேஷ் ஆலோசனை கூறியதாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இதன் தொடர்பில் ஆலய நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்த பிறகு ஆலயத்தை முழுமையாக கட்டிக் கொடுக்கும் முயற்சியை தாம் முன்னெடுத்ததாக ஆலய சீரமைப்பு பணியை நேரடியாக பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ சுந்தரராஜு இதனை குறிப்பிட்டார். நண்பர் தான்ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் என்னை கூப்பிட்டு, இந்த ஆலயம் ரொம்ப பழசாயிருச்சு, இதை நம்ம நல்லபடியா எல்லாத்தையும் சுத்தமா கட்டி கொடுத்து ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிற டைம் தான் நம்ம கும்பாபிஷேகம் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு பிற்பாடு கோயில் நிர்வாகத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணோம். ஒரு பட்ஜெட் போட்டோம். 1.5 மில்லியன் 15 லட்சத்துல இந்த ஆலயத்தை முடிச்சிடலான்னு ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வரைக்கும் கிட்ட 1 லட்சத்தி இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 16 லட்சம் செலவாக இருக்குது. என்னோட கணிப்பு இன்னும் 1 மாசத்துல இந்த கட்டடத்தை ரெடி பண்ணிடலாம். கட்டடத்தை ரெடி பண்றதுக்கு ஏறக்குறைய மொத்தம் செலவு ஏறக்குறைய 17 லட்சம் வந்துடும் நினைக்கிறேன். அது நம்மளை சுத்தி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் டொனேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஆலயத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். ஏற்கனவே இடிஞ்சிருந்த ஒரு பகுதி, ஆலயத்துல ஏற்கனவே இடிஞ்சிருந்த ஒரு பகுதியை இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டோம் நம்ம. அதனால இது ஒரு அழகான ஆலயமா இருக்கும். கண்டிப்பா ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுமானால் பிறை வட்டாரத்தில் ஸ்ரீ முனீஸ்வரர் ஐயா ஆலயத்திற்கு அடுத்து ஒரு அழகான பெரிய ஆலயமாக இது விளங்கும். வரும் ஜூன் மாதம் இதன் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடித்து விடலாம் என்று டத்துஸ்ரீ சுந்தரராஜு நம்பிக்கை தெரிவித்தார். 4 வீல் டிரைவ் வாகனமும் காரும் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் நேற்றிரவு 11:50 மணியளவில் பிந்துலு பராகோன் சமிக்ஞை விளக்கு பகுதியில் நிகழ்ந்தது. 34 மற்றும் 44 வயதுடைய 2 சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. தங்களின் 2 மாடி தரை வீட்டில் ஏற்பட்ட தீயில் உடைமைகளை காப்பாற்றுவதற்கு தீ ஜுவாலைக்கு மத்தியில் நுழைந்த கணவன் மனைவி கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் சபா கெனிங்காவ் கம்போங் தூடான் பாருவில் நிகழ்ந்தது. இதில் கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகிய 43 வயது கணவரும் 42 வயது மனைவியும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வீட்டில் கொழுந்து விட்டு எரிந்த தீ சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 7 கொண்ட தீயணைப்பு குழுவினரால் கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.